நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நிகரார். வணக்கம் சார். அன்வர் ராஜா பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்னுடைய ஒரே சாய்ஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களே அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது குறிப்பாக சிறுபான்மையினருக்கு என்ன இடம் இருக்கிறது அதிமுக என்ற கேள்வியைத்தான் அன்வர் ராஜாவினுடைய இந்த ஒரு பயணம், அதிமுக திமுக வர பயணம் குறிப்பிடுகிறது. இன்னும் சொல்ல போனால் 2021 அவரை கட்சியிலிருந்து நீக்கிறார். ஏனென்றால் பாஜக கூட அவர் தொடர்பு வச்சக்கூடாது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் பல விஷயங்களை அவர் பேசுறார். அதன் பிறகு அதிமுக தலைமை அதுல வருத்தப்படுகிறது. அதன் பிறகு அவரை நீக்கிறார். அப்ப கூட அவர் திமுகவில் சேரவில்லை, இல்லை என்றால் திமுக வர வேண்டும் என்ற அந்த ஃபீலை அனுப்பவில்லை. 2 வருடம் காலம் கழித்திருது. அதன் பிறகு எடப்பாடியிடம் பேசிக்கொண்டு அவர் 2023 எடப்பாடியோட போய் மறுபடியும் சேருகிறார், அதிமுக போய் சேருகிறார். இது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது பல இடங்களில் நாம் பார்த்திருக்கோம். அதிமுக ஒருத்தருக்கு ஒரு சங்கடம் வந்தால் அவர்கள் திமுக வந்து விடுவார்கள் என்றது நாம் பல இடங்களில் பார்த்த விஷயமாக இருக்கு. திமுக ஒரு சங்கடம் என்றால் அதிமுக சென்று விடுவார்கள். அப்படி செய்யாத ஒரு மனிதர் திமுகவுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் முன்னாடி வந்திருக்கலாம். அப்படி கூட அவர் அங்கேயே இருந்து கொண்டு அந்த கட்சியிலே தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார். அப்ப பாஜக விட்டு அந்த கூட்டணி விட்டு எப்போது அதிமுக வெளியே வந்ததோ அந்த ஒரு தருணத்தில் இவர் போய் சொல்றாரு, நான் இப்ப வர்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு போய் அதிமுக மறுபடியும் சேர்றார். அந்த மாதிரி ஒரு நபர் வெளியே வரும்போதுதான் அதிமுக போன்ற ஒரு கட்சியில் இருக்கின்ற சிறுபான்மையினருக்கு பெரும் சங்கடம் வருகிறது, பெரும் பிரச்சனை வருகிறது. அவர்கள் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த கூட்டணியில் நாம் இருந்தால், இந்த கூட்டணிக்கு நாம் வாக்களித்தால் நம்மளுடைய நிலைமை என்ன என்ற விஷயத்தை குறிப்பிடும் விதமாகத்தான் இன்னைக்கு அன்வர் ராஜா வந்த அந்த விஷயத்தை நான் காண்கிறேன். இன்னொரு விஷயத்தை குறிப்பா சொல்றாரு. இந்த கடந்த வருடங்களாக 7 அமைச்சர்கள் எடப்பாடியை சந்தித்து பேசியதாகவும் அதிமுக சார்ந்த உட்கட்சி சீர்திருத்தம் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு உடன்படவே இல்லை, யார் சொல்வதையுமே அவர் கேட்பதில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அது அதிமுகவுக்கு இருக்கின்ற ஒரு தனித்துவமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்ப எம்ஜிஆர் யாராச்சும் சொன்னா கேட்பாரா? அப்ப ஜெயலலிதா யாராச்சும் சொன்னா கேட்பாங்களா? அப்ப அப்படித்தானே எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே இந்த கட்சியில நான் தான் இன்னைக்கு ஜெயலலிதா, நான் தான் இன்னைக்கு எம்ஜிஆர் என்று நினைத்து அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு தலைவர் ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப்புக்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார். எப்படி ஒரு காலத்தில் கலைஞர் இருந்த காலத்தில் மு.க. ஸ்டாலின் அனைவரையும் உட்கார வச்சு கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பாரோ, அதற்கு நேர்மாறாகத்தான் பல இடங்களில் அதிமுகவினுடைய அந்த ஜெனரல் செக்ரட்டரி என்ற பதவி வந்த உடனே எடப்பாடி செய்ய ஆரம்பித்தார். அவருடைய மகனை அருகில் வைத்துக் கொண்டு, அதே மாதிரி பல நபர்களை அருகில் வைத்துக் கொண்டு அவர் ஒரு பெரிய ஏதோ ஒரு குடும்ப அரசியல் மாதிரி அதையும் மறுபடியும் எடுத்துக்கொண்டு போனார் என்றதுதான் எனக்கு தெரிகின்ற விஷயமா இருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவுக்கு இந்த ராணுவ கட்டுப்பாடு என்று பல முறை பேசிய அந்த விஷயம் இருக்கிறது இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் எப்படி நடத்தி கொண்டிருந்தார், அந்த ஒரு இடத்துக்கு தான் நாம் போக வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இது அதிமுக என்ற கட்சி என்னுடைய கையில் நிற்காது என்று அவர் நினைத்து விட்டார். அதனால்தான் இப்படி செய்தார். அதனுடைய விளைவாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மூத்த தலைவரே சொல்றாரு, இந்த 10 நாள் பயணத்துல எடப்பாடி பழனிசாமியால நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு உறுதிப்படுத்தவே முடியல அப்படின்னு அந்த கட்சியில நீண்ட நாளா பயணித்த ஒரு தலைவர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா வருத்தக்கூடிய விஷயம் தானே. இதாவது அதிமுக என்பதுதான் இந்த கட்சி தான் இதுவரை தமிழகம் இந்தியாவில் அறிவித்த நாளிலிருந்து இருந்து அதிகமாக ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஏதோ 1.5 கோடி தொண்டர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதை கூட மறந்து விடலாம். ஆனால் அப்படி இருக்கின்ற ஒரு கட்சி, தமிழகத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை செய்த ஒரு கட்சி, அதற்கு மாபெரும் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் வழியில் வருகின்ற ஒரு எடப்பாடி பழனிசாமியால் அது சொல்ல முடியவில்லை என்பது நிச்சயமாக வருத்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அதை யாரை வச்சு சொல்லியிருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அமித்ஷா ஒரு கூட்டத்துக்கு அழைத்து, இல்லை என்றால் கோயம்புத்தூர் அவர் எப்போ ஆரம்பித்தாரோ அந்த கூட்டத்தில் வச்சு அமித்ஷாவை வச்சு அவர் சொல்லியிருக்க வேண்டும். மறுபடியும் பத்திரிகை பேட்டிகள் என்ன கொண்டிருக்கிறது. மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார்? அமித்ஷா என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார். அது இல்லை இங்க பிரச்சனை. எங்க அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னால் மட்டும்தான் இங்க வாக்குகள் வரும் என்ற அந்த விஷயத்தை ஏன் உணர்த்த முடியவில்லை என்று எனக்கு புரியவில்லை. நிச்சயமா அதை செய்திருக்க வேண்டும். அதை செய்ய எடப்பாடி பழனிசாமி தவறி இருக்கிறார். அதிமுகவுக்கு இதனால் துரோகம் செய்ததாகத்தான் நான் காண்கிறேன். இப்போ இதில் இன்னொரு அம்சமா, என்னுடைய ஒரே சாய்ஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான், அதனால தான் திமுகவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இப்போ நடந்த இந்த பிரஸ் மீட்ல செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, மற்ற கட்சிகளோட பேரை குறிப்பிட்டும் கேட்குறாங்க. திமுகவை நோக்கி வருவதற்கான காரணம் என்னவா இருக்கு? மற்ற கட்சிகள் இருக்காங்களே.
நிச்சயமாக அது நல்ல ஒரு கேள்வியாக பார்க்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகளில், தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளில் வந்து யார் என்ன பேசியிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்று பார்த்தா மிக தெளிவாக தெரியும் யார் எங்கே இருக்கிறார் என்று. பெரியாருக்கு எதிராக பேசுகின்ற ஒரு நபரிடம் போய் நிற்க முடியுமா, சீமானிடம் போய் நிற்க முடியுமான்னு பார்த்தால் நிச்சயமாக அது ஒரு திராவிடனும் விரும்ப மாட்டார் என்ற இடத்துல இருந்தால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக விஜய் தான் முதல் முறையாக இந்த கூட்டணி ஆட்சி என்று பேசிய ஒரு நபராக இருக்கிறார். அதுல நூல் பிடிச்சுதான் இப்ப வந்து அமித்ஷாவின் பிறகு வந்து அந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவரை யார் இயக்குகிறார், இல்லை என்றால் யார் அந்த கருத்தை வந்து விஜய் கிட்ட பேச வற்புறுத்துகிறது என்ற விஷயம் இருக்குது இல்லையா? அப்ப அங்கேயும் போய் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப அதிமுக கூட்டணியில் இல்லாவிட்டால், இல்லை என்றால் அதிமுகவில் இருந்து அவர் வெளியே வர வேண்டும் என்றால் வேற போறதுக்கு இன்னைக்கு வழி கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிறதுல வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்கிறதுனால் இங்க மிக தெளிவாக இருக்கிறது யார் வந்து இந்த செக்யூலர்ஸ்க்காக, இல்லை என்றால் சிறுபான்மை மக்களுக்காக அனைவருக்குமாக நிற்கிறது. சிறுபான்மை மக்கள் என்று எடுக்க வேண்டாம், அனைவருக்குமாக நிற்கின்ற ஒரு கட்சி, குறிப்பாக தாழ்த்தப்பட்டவனுக்கு நிற்கின்ற ஒரு கட்சி என்று பார்த்தீங்கன்னா, இல்லை என்றால் கூட்டணி என்று பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் இருக்கின்ற, திமுக இருக்கின்ற, இடதுசாரிகள் இருக்கின்ற கூட்டணியாகத்தான் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற கூட்டணியாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேற ஒரு கூட்டணி இருக்க முடியாது. அந்த லைனப்பே பாருங்களேன், ஒரு திமுக ஒரு இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸினுடைய செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் என்று நாம் யாரும் கேள்விக்குள்ளாக வேண்டிய அவசியமே கிடையாது. லெஃப்ட் பார்ட்டிஸ் என்பது இன்னைக்கும் வந்து திமுக எதிராக போராடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சாம்சங் ஆனாலும் சரி, பாக்கி எவ்வளவு விஷயங்கள் ஆனாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நிற்கின்ற ஒரு கட்சியாக, தலித் மக்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய இடத்துல இருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்ப இந்த ஒரு லைனப்பும் அந்த பக்கம் இருக்கிற லைனப்பும் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியும். செல்வந்தர்களுடைய சிங்கிள் மேன் பார்ட்டிஸ் இருக்கின்ற ஒரு லைனப், பாஜக இருக்கிற நபர்கள். இப்ப வேற எங்க போவார் என்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ வேற எங்கேயும் போக முடியாத ஒரு நபர் வந்து திமுக சேர்ந்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இது என்னை பொறுத்தவரை அதிமுகவுக்கு பெரிய இழப்பை தவிர திமுக ஒரு பெரிய ஒரு கெயினாக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் திமுக கிரெடென்ஷியல்ஸ் ஆல்ரெடி செட். அதிமுகவை பொறுத்தவரை ஒரு 3 நபர்கள் இருந்தார்கள் பிராமினென்ட்டாக, இஸ்லாமிய நபர்கள். அதுல இப்ப வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து வெளியே போயிருக்கிறார். ஜவஹர் அலி என்னைக்கு வெளியே வருவார் பார்த்துக் கொண்டிருப்போம். உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.